Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேண்ட் ஸ்டிச் கையால் தைக்கிறது. அதாவது கையால் தைக்கிறது நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம 4 மெத்தட்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இதை வந்து மிஷின் யூஸ் பண்ணாமல் நம்ம கையால் சாதா ஒரு நீடில் மட்டும் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். 4 வகையாக இருக்குது: ரன்னிங் ஸ்டிச், பேக் ஸ்டிச், வீப் ஸ்டிச், ஸ்லிப் ஸ்டிச். இந்த 4 ஸ்டிச் தான் நான் இன்றைக்கி பழகினேன். அதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், வாங்க. ஃபஸ்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரன்னிங் ஸ்டிச். அதாவது ஃபஸ்ட்டு டைப் வந்து ரன்னிங் ஸ்டிச் தான். இது ரொம்பவே ஈஸி தான். நீடிலில் வந்துட்டு நூல் கோர்த்துட்டு கடைசி எஜ்ஜில் வந்து நாட் போட்டுருங்க. நாட் போட்டுட்டு கீழேருந்து மேலே இன்சர்ட் பண்ணி மேலேருந்து கீழே இன்சர்ட் பண்ணணும். அவ்வளோதான். இதில் ஃபுல்லாகவே வந்துட்டு இது ஒன்று மட்டும்தான் இதில் வேலை. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, 2 துணியை ஜாயின் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பேண்ட்டு துணி, அதாவது டாப்பு, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான இந்த ரன்னிங் ஸ்டிச் தான் ஃபஸ்ட்டு வந்து மெத்தடு. பாருங்கள், 2 பக்கத்துமே ஈவனாக வந்து உள்ளேயும் வெளியிலையும் வந்து இன்சர்ட் பண்ணணும். அதுதான் இதோட பேசிக்கு. செகண்ட் டைப் வந்து பேக் ஸ்டிச். பேக் ஸ்டிச்னால் என்னென்னா, ரன்னிங் ஸ்டிச் மாதிரியே தான் இருக்கும். கீழே இருந்து மேலே வந்து இன்சர்ட் பண்ணணும். நீடில் இன்சர்ட் பண்ணிட்டு மறுபடியும் மேலேருந்து கீழே போகிறோம். கீழே போனதுக்கப்புறம் அதே மாதிரியே ரன்னிங் ஸ்டிச்சில் பண்ண மாதிரியே கொஞ்சம் தள்ளி கீழே இருந்து மேலே வந்து ஊசியை வந்து விடணும். மேலே ஊசியை விட்டுட்டு நல்லா இழுத்ததுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டாக முடிஞ்சிச்சு பார்த்திங்களா, ஃபஸ்ட்டாக நம்ம வந்து தையல் போட்ட அந்த ஹோல்லையே அந்த ஹோல்குள்ளே தான் விடணும். இதுதான் வந்து பேக் ஸ்டிச்சு. நம்ம அடியில் திருப்பி பார்க்கும்போது தெரியும் அந்த பேக் ஸ்டிச்சு எப்படி போயிருக்கு அப்படின்ட்டு. நம்ம ரன்னிங் ஸ்டிச் போடும்போது பேக் சைடு வந்து கொஞ்சம் அந்த மாதிரி அசிங்கமாக தெரியாது. ஆனால் இந்த பேக் ஸ்டிச்சில் வந்து ஃப்ரண்ட் சைடு பார்க்கும்போது எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் நம்ம மிஷினில், அதாவது நம்ம தையல் மிஷினில் எப்படி தைப்போமோ அந்த மாதிரி தான் இந்த பேக் ஸ்டிச் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் தெரியும். பேக் சைடு வந்து கொஞ்சம் கச்சாமச்சான் இருந்தாலும் ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்பவே நீட்டாக இருக்கும். உள்ளே விட்டுட்டு மறுபடியும் ஒரு 1/4 இன்ச் கூட இருக்காது, அந்த அளவுக்கு ஒரு 1/4 mm தான், அந்த அளவுக்கு கேப் விட்டு மறுபடியும் முதல்ல விட்ட தையலுக்கு அந்த ஹோல்லையே தான் உள்ளே விடணும். மறுபடியும் அதுக்கப்புறம் பக்கத்தில். இது வந்து குழந்தைங்களுக்கும் கூட நம்ம வந்து கற்றுக் கொடுக்கலாம். இது ரொம்பவே ஈஸி தான். இதை நம்ம கற்றுக்கிட்டாவே போதும். நம்ம புக்குக்கு கூட புக்கு தையல் போடுறது, அதாவது நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து பசங்களோட பேண்ட்டு துணி இதெல்லாமே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதுக்கும் இது மாதிரி இந்த தையல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு சீக்கிரம் கிழிஞ்சிட்டு வராது. ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டிச் வந்து டக்குன்னு ஒரு பக்கத்து கட் ஆச்சுன்னா ஃபுல்லாக அப்படியே சரிஞ்சிட்டு அப்படியே ஃபுல்லாகவே வெளியில் வந்துடும். இது வந்து அந்தளவுக்கு வராது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் இந்த பேக் ஸ்டிச்சோட இந்த இண்டிவிஜுவலிட்டியே அதுதான் இதில். இது வந்துட்டு ரொம்பவே ஈஸி தான். கீழேருந்து மேலே எடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஹோலில் நம்ம முன்னாடி விட்ட அந்த ஹோலில் வந்து உள்ளே இடணும். மறுபடியும் மேலே இப்படியே தான் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து பேக் ஸ்டிச். இது பார்க்க ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்கும். நம்ம மிஷினில் போட்டது மாதிரியே தான் இருக்கும் தையல். இந்த மாதிரி பேசிக்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, பேசிக் வந்து ரொம்பவே முக்கியம் எல்லா விஷயத்துலையுமே சரி. நான் வந்து புதுசாக இப்போ தான் பழகிக்கிட்டு இருக்கேன். அதாவது எனக்கு ப்ளவுஸ்லாம் தைக்க தெரியும், மற்ற எல்லாமே தைச்சிக்குவேன். ஆனால் இந்த மாதிரி பேசிக்லேருந்து எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து கிளாஸுக்கு போனது கிடையாது. அதனால் பேசிக்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ ஒரு நோட்டு போட்டு புதுசாக நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேனோ அதை நான் வந்து வீடியோவாக எடுத்து நான் அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே மோர் அப்டேட்ஸாக வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்து வரும். பேசிக்காக நம்ம எப்படி பழகலாம், என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்றத, நான் என்ன கற்றுக்குறேனோ அதை நான் உங்களுக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். எனக்கும் ஒரு லைக்கும் சப்போர்ட்டும் கொடுங்க. அது என்னோடய வீடியோஸ்க்கு நிறையா நான் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சின்ன பீட்டு துணியில் நம்ம பழகிட்டோம் அப்படின்னா, அதை அப்படியே நோட்டில் ஒட்டி வச்சுட்டோம் அப்படின்னா, அது வந்து நம்மளோட மெமரிஸாகவும் இருக்கும். நம்ம எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ரீயூஸாகவும் இருக்கும். டைப் 3 விப் ஸ்டிச். இது எப்படின்னா,
அதாவது நம்ம ஓவர்லாக் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஓவர்லாக் மிஷினில் எப்படி ஸ்டிச் பண்ணுமோ, அந்த மாரி தான் ஸ்டிச்சிங் இது. அதில வந்து மிஷினில் பண்ணுறதுனால ரொம்ப திக்கா இருக்கும். நம்ம இதில கையில பண்ணுறதுனால அந்த அளவுக்கு திக் இருக்காது. ரொம்ப டைட் இருக்காது. ஆனா பார்க்க நீட் ஃபினிஷிங்கில இருக்கும். இந்த ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இத வந்து இந்த மாரி மடிச்சு வச்சு அந்த எட்ஜில தான் வந்துட்டு இந்த விப் ஸ்டிச் வந்து போடணும். அந்த எட்ஜில நான் போடல. நான் ஏன்னா இது ஒட்டி வைக்க போறதுனால, இந்த மடிச்சுட்டு இதையே நான் வந்து எட்ஜ் மாரி வச்சுட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ண போறேன். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நீங்களும் பாருங்க. நீடில் எடுத்துட்டு அந்த ஓரம் வருது பார்த்தீங்களா, அந்த ஓரம் வர இடத்துல இந்த மாரி இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். அதாவது வெளிப்பக்கம் வந்து வந்துரணும். ஏன்னா இத வந்து மடிச்சுக்குவேன் துணிய. அதனால வெளிப்பக்கம் வந்துரணும். நீங்க பழகும்போது நீங்களே இது மாரி செய்யும்போது 2மே ஓரமா வர மாரி துணி எடுத்துக்கோங்க. அந்த மாரி எடுத்துட்டு, இத 2 பக்கம் இப்படி புடிச்சுக்கலாம். நீடில வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு, இது வந்து அங்கிட்டுருந்து அப் அண்ட் டவுனா வரும். அந்த பக்கட்டுருந்து பின்னாடிருந்து ஃப்ரண்ட் வரும். ஃப்ரண்ட்லேருந்து பேக் போகும். பேக்லேருந்து ஃப்ரண்ட் வரும். இப்படி தான் இந்த தையலு. தையல் ஸ்டார்ட்டிங்கில வந்துட்டு எப்படி பண்ணுறோன்றது புரியலைனாலும், எண்டிங்கில பாருங்களேன் செம்மையா இருக்கும். இப்போ மறுபடியும் முன்னாடி எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் எடுத்துட்டு கொஞ்சமா ஒரு 2 எம்எம் அளவுக்கு கேப் விட்டுட்டு, நூல வந்து ஊசிய வந்து உள்ள இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 2 எம்எம் வந்து கேப் வந்து அதே லெவல்ல மெயின்டெயின் ஆகணும். பேக் சைடும் அதே மாரியே மெயின்டெயின் ஆகணும். ஃப்ரண்ட் சைடும் அதே மாரியே மெயின்டெயின் ஆகணும். அப்பனா தான் பார்க்கும்போது மிஷினில பண்ண ஓவர்லாக் மாரியே சூப்பரா இருக்கும் இந்த விப் ஸ்டிச்சு. பேரெல்லாம் யார் தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரில. ஆனா இது வந்து ஓவர்லாக் மாரி தான் தெரியுது. பேர் என்னமோ விப் ஸ்டிச்சுன்றாங்க, என்னென்னமோ ஸ்டிச் சொல்றாங்க. அந்த விப் ஸ்டிச்ச வந்துட்டு பேரு தமிழ்ல போட்டோம்னா சவுக்கடி தையல்னு வருது. இது என்ன சவுக்கடி தையல்னு எனக்கே ஒண்ணும் புரியல. சரி நம்மளும் கத்துக்குவோம். யாரு கத்துக் குடுத்ததோ நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். பொறந்ததுலேருந்தே புத்தகமும் அப்படிதான். இப்ப நம்மளும் அப்படி அதேபோல இப்போ வீடியோஸில பார்க்கும்போது அது ரொம்ப ஈஸியா இருக்கு. நம்ம ட்ரை பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதனால தான் வந்து ப்ராக்டிகலா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றாங்களோ என்னமோ! அதனால நம்ம ப்ராக்டிகலா ட்ரை பண்ணுவோம் தான் இன்னைக்கு ட்ரை பண்ணேன். ஸ்டார்ட்டிங்கில வந்து கொஞ்சம் ஒரு மாரி இருந்துச்சு. அப்புறம் ஃபுல்லா இந்த தையல ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே நீட்டா சூப்பரா இருந்துச்சு. அடடா! நம்ம தான் தச்சோமா அப்படின்ற மாரி இருக்கு. நான் ஸ்டார்ட்டிங்கில தையல் பழகும்போது இப்ப நான் ப்ளவுஸ்லாம் தப்பேன். ப்ளவுஸு, சுடிதார் எல்லாமே தப்பேன். ஆனா இந்த மாரி பேசிக்லேருந்து நான் பழகுனது கிடையாது. அதனால தான் இப்ப பேசிக்லேருந்து சரி நம்ம பழகுறதையும் நம்ம வீடியோஸில வந்து போட்டோம்னா, இன்னும் 4 பேரு தையல் தெரியாதவங்க பழகுவாங்கல்ல அப்படின்றதுக்காக தான் நான் இப்ப போட்டுட்ருக்கேன். உள்ள இன்சர்ட் பண்றோம். இப்பயே பாருங்களேன் ஓவர்லாக் மாரியே சூப்பரா வந்துருச்சு. நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணும்போதெல்லாம் இந்த ஓவர்லாக் மிஷின் என்கிட்ட கிடையாது. வெறும் சாதா மிஷின் தான் வச்சிருக்கேன். அப்ப அ இந்த மாரி சைடு எட்ஜில வந்துட்டு நூல் ஏதாவது பிரிஞ்சுச்சுன்னா, அந்த இடத்துல இந்த ஒரு தையல வந்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். தையல் ரொம்பவே நீட்டா அழகா இருக்கு. வெளியில இன்சர்ட் பண்ணி உள்ள இன்சர்ட் பண்ணோம். அதேபோல இது என்ன ஆகுதுன்னா, கிராஸா வந்துட்டு வருது. கிராஸா வந்து இந்த தையல் வந்து வருது. அது பார்க்க அழகா நீட்டா இருக்கு. நம்ம வந்துட்டு அ பொதுவா ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டோம் அப்படின்னா, அத யாருக்காவது சொல்லிக் குடுத்தோம்னா, இன்னமும் மெமரி ஆகும். நம்ம மைண்ட்ல வந்து இன்னும் ஏறும். இத எழுதி வைக்கிறதும் வந்து ஒரு ஞாபகார்த்தமாவும் இருக்கும். நம்ம இதே மாரியே யாருக்காவது சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னு நெனச்சாலும், நம்ம மறுபடியும் இந்த நோட் எடுத்து அத பார்க்கலாம். நம்ம கிளாஸுக்கு போய் பழகாட்டினா கூட, வீடியோ போடுறது வந்துட்டு கிளாஸ் மூலியமா நாங்க இங்க கிளாஸுக்கு போனோம், நாங்க கத்துக்கிட்டோம். அத தான் நான் உங்களுக்கு வீடியோவா போடுறோம், சென்ட் பண்றோம் அப்படின்னு நெறைய யூடியூப் சேனல்ல நெறைய பேர் சொல்றாங்க. அந்த மாரி நமக்கு குடுக்கும்போது, நம்மளும் அத கத்துக்கிட்டு, நம்மளும் அடுத்தவங்களுக்கு வந்து குடுக்கலாம். இதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. நமக்கு ஃப்ரீயா வர்றத நம்ம ஃப்ரீயா வந்து சொல்ல போறோம். அவ்வளோதான். ஆனா நெறைய சிஸ்டர்ஸ் வந்து யூடியூப் சேனல்ல இந்த மாரி தையல் போடுறது, அத வச்சு தான் நான் கத்துக்கிட்டேன். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிக் தேங்க்ஸ் தான் சொல்லணும். நமக்கு ஃப்ரீயா கிளாஸ் வந்து எடுக்குறாங்க பாருங்களேன். கிளாஸ் 1, கிளாஸ் 2 அப்படின்ட்டு நம்ம போயி டைரக்ட்டா அங்க இல்லாட்டியும் கூட, நமக்கு எல்லாமே சொல்லிக் குடுக்குறாங்க. அந்த வகையில ரொம்பவே சூப்பர். சரி அவங்களால முடிஞ்சத அவங்க பண்றாங்க. நம்மளால முடிஞ்சத நம்ம பண்ணுவோம். அப்படின்ட்டு நானும் ஒரு வீடியோவா போட்டுட்ருக்கேன். இது என்ன போலவே உங்களுக்கு யாருக்காவது அ தெரியாம பேசிக் நீட்ஸ் எதுவும் தெரியாம இருந்தீங்கன்னா, என்னோட சேனல பார்த்து நீங்க கத்துக்கோங்க. மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பனா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. இல்லன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வராது.
இப்போ ஸ்டிச்சிங் வந்து ஃபுல்லாக எண்டிங் வரைக்கும் வந்துட்டோம். அதாவது விப் ஸ்டிச்சு. எனக்கு இந்த பேரை பார்த்தோன்னே என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த விப் க்ரீமு இதெல்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி பேர் வருது. விப் ஸ்டிச்சா இது. அது அழகா நீட்டாக வந்துருச்சு. நானும் தச்சு ஃபுல்லாக வந்து ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் தான் ஆஹா அழகா இருக்குதே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. கடைசியில் இந்த எண்டிங் நாட் வந்து எங்கே போகிறதுன்னு தெரில. அங்கிட்டு இங்கிட்டு மருகுனேன். அப்புறமா இந்த சரி நான் உள்ளுக்குள்ளே நம்ம ஸ்டார்டிங் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே தான் போட்டோம். அதே மாதிரியே முடிக்கும்போது 2 துணிக்கு நடுவுலயே போட்டுருவோம் அப்படின்ட்டு நடுவுலயே தையல் வந்து போட்டேன். டைப் 4 ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் நம்ம வந்து 4வதா பார்க்க போகிறது வந்து ஸ்லிப் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சு பாருங்கள், கடைசியில் ஒரு மேஜிக்கே இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அங்கிட்டும் இங்கிட்டும் ஆனால் அந்த ஸ்ட்ரைட்டாக 2 கோடு போட்டிருக்கிறதுல வந்து நூல் தெரியாது. நூல் வந்து அடியில் இருக்கும். அந்த மாதிரி வந்து வரிசையாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே போனோம். அந்த பக்கட்டும் இந்த பக்கட்டும். இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு துணி வந்துட்டு நம்ம அதாவது ஒரு சுடி போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த சுடிதாரில் நடுவில் வந்து இப்படி ஏதாவது ஒரு கம்பிலையோ இல்லை ஊக்கோ மாட்டி கிழிஞ்சிரும் அந்த இடம். கிழிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இந்த தையல் போட்டோம் அப்படின்னா இதாவது ஸ்லிப் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மேஜிக் தான் இது. பாருங்கள், அந்த எண்டிங்கில் முடிஞ்ச அந்த நூலை வந்து இப்படி இழுத்தோம் அப்படின்னா இந்த தையல் வந்து அப்படியே மறைஞ்சிக்குது. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த ஸ்டிச் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேஜிக் மாதிரி இழுத்தோடனே மறைஞ்சிருச்சு. அந்த நூல் எல்லாமே மறைஞ்சிருச்சு. இப்போ பின்னாடி பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 2 பக்கத்துமே நம்ம இன்சர்ட் பண்ண நூல் வந்து தெரியும். இந்த பக்கத்து 3 இந்த பக்கத்து 3 அப்படியே தெரியுது. ஆனால் நல்லாயிருக்கு இந்த தையலும். இதுதான் வந்து ஸ்லிப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம இன்றைக்கி மொத்தம் 4 ஸ்டிச் வந்து பழகியிருக்கோம். இதே மாதிரியே மோர் வீடியோஸ் இதே மாதிரியே நிறையா ஸ்டிச் வந்து கையில் ஸ்டிச் பண்ணுறதை பற்றி நான் கற்றுட்டு உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் பழகின இந்த 4 ஸ்டிச்சை வந்து நான் அந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டேன். இது வந்து ரெக்கார்ட் நோட்டாகவே இருக்கும். நம்ம எப்பப்போ வேணுமோ அப்பப்போ எடுத்து பார்த்துக்கலாம். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே போடா போகுதுண்ணே ஒரு குத்து குத்துண்ணே அப்படியா